ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் சாப்டர் 101. ராமன் சொன்னதை கேட்டு பரதன், சுவாமி, உங்களுடைய கைங்கரியம் அப்படிங்கிற உத்தம தர்மம் எனக்கு கிடைக்கல. நீங்கள் உபதேசிச்ச நிஜமான தர்மானுஷ்டானத்திற்கு காரணமான ராஜ்ய பதவியும் எனக்கு இல்ல. அதனால நீங்கள் சொன்ன ராஜநீதியால் எனக்கு என்ன பிரயோஜனம்? மூத்தவன் இருக்கும்போது இளையவன் அரசனாக கூடாது அப்படின்னு ராஜநீதி சொல்லறது. அதனால சகல பாக்கியங்களும் நிறைந்த அயோத்திக்கு நீங்கள் என்னுடன் திரும்பி வந்து பட்டாபிஷேக மகோத்சவத்தை கண்டருளி இஷ்வாகு குலத்திற்கும் எங்களுக்கும் சகல மங்களங்களையும் அனுகிரகிக்கணும். தெரியாதவர்கள் அரசன் நம்மை போல் ஒரு மனிதன் தானே அப்படின்னு சொல்லுவா. ஆனா சகல புருஷார்த்தங்களுக்கும் எந்த விதமான விரோதம் இல்லாமல் மனிதனால் நடத்த முடியாத காரியங்களை நடத்தி கொண்டிருப்பதை பார்த்தால் அரசன் ஒரு தெய்வம்தான் அப்படின்னு சொல்லணும். சகல குணங்களும் புரிந்து யாக யஜ்ஞங்களை செய்வதிலேயே சிரத்தை வச்சு சாதுக்கள் யாராலும் கொண்டாடப்பட்ட மகாராஜா நான் கேகய தேசத்தில் இருக்கும் பொழுது சொர்க்கத்தை அடைஞ்சுட்டார். அந்த சமயத்துல நீங்கள் காட்டுக்கு வந்துட்டேள். தங்களை பிரிஞ்சு அவர் பல நாட்கள் உயிரோடு இருந்ததாக நீங்க நினைச்சுக்க வேண்டாம். தாங்களும் சீதையும் லக்ஷ்மணனும் நகரத்தை விட்டு புறப்பட்ட உடனே துக்கத்தாலும் சோகத்தாலும் அடிபட்டு பூலோகத்தை விட்டு போயிட்டார். புருஷோத்தமா, தாங்கள் அதிகமாக வருத்தத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. எழுந்திருங்கோ. பிதாவுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம் முதலிய உத்தர கிரியைகளை செய்யணும். நானும் சத்ருக்னனும் பண்ணியாச்சு. ஆனா நீங்கள் செய்ததே போதாதா அப்படின்னு கேட்டா, பிரியமான புத்திரனால் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட அன்ன பிண்டமும் ஜலமும் பித்ருலோகங்களில் அழிவற்ற பிரீத்தியை தருது அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. மற்ற புத்திரர்களை காட்டிலும் தங்களிடத்துல மகாராஜாவுக்கு அதீத பிரீத்தி உண்டு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான். உங்களையே நினைச்சு பிரலாபித்திருந்தார். பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அந்த மனச புத்திய திருப்ப முடியல. உங்களை பார்க்க முடியாம, உங்களை விட்டு பிரிஞ்ச துக்கத்தையும் தாங்க முடியாம உங்களுடைய ஞாபகத்தோடையே மகாராஜா ஜீவனை விட்டுட்டார் அப்படின்னு பரதன் சொன்னார் என்று சொல்லி இந்த 101வது அத்தியாயத்தை முடிக்கிறார். இதை தொடர்ந்து 102வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.